இன்னைக்கு ஒரு சாங் ரிலீஸ் ஆனா சிங்கிள்ஸ் ரிலீஸ் அப்புறம் ஆடியோ லான்ச் நினைச்சு பாருங்க ராஜா சார். காத்தால ஒரு பாட்டு, சாயங்காலம் ஒரு பாட்டு, 3-4 நாள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓவர். ஸோ மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வாரத்துல ஒரு படம் ஓவர். இந்தா புடிச்சுக்கோ நீ ஓடு, அடுத்த வாரம் இந்தா புடிச்சுக்கோ நீ ஓடுன்னு வாரத்துக்கு வாரம் ஒரு படம். இதுல 5-6 பாட்டுங்க வேற. பாட்டு ஹிட்டு, படம் ஹிட்டு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹிட்டுன்னு காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு கம்போசர் இதை 30-40 வருஷமா செஞ்சுட்டு ஒரு 1000 படம் எப்படி செய்ய முடிஞ்சது? இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ்னால தான் செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் இனிமேல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இப்படி நடந்தால் வெல் அண்ட் குட், அவங்கள பாராட்டிட்டு போயிடுவோம். பட் அதுக்குள்ளே நாம போயிடுவோம். ஸோ இப்படி ஒரு 1000 படத்தை பெஞ்ச் மார்க்காக நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆடியோ லான்ச்லாம் வச்சுருந்தோம்னா அந்த டைமில் ராஜா சார் இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சார் வாங்க சார், சார் நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சார் வாங்க சார், சார் அடுத்த வாரம் ஒரு படம் உங்கள் படம் தான் சார் ரிலீஸ் ஆகுது சார் வாங்க சார் ப்ளீஸ் சார் ராஜா சார் அப்படின்னு சொல்லி அவரை படத்துக்கு படம் கூப்பிட்டு உட்கார வச்சு கடுப்பேற்றி கிட்டத்தட்ட 400-500 படம் நமக்கு வராமையே போயிருக்கோம். நல்ல வேலை தப்பிச்சோம்.